பிறகு நான் சொன்னேன், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் தேவாரம், போற்றி பகருடை, சைவ சித்தாந்த நூல்களுக்கு அடிப்படை நூலா இருக்கக்கூடிய மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம், வேதவியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம், 12 திருமறைகள், திருமூலர் எழுதிய திருமந்திரம், ரிக்வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாகிய புருஷ சூக்தால பலியாக்கப்பட்ட புருஷா இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கறத ஆதாரபூர்வமாக நிரூபித்து இந்திய வேதங்களில் இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு 2 பார்ட்டா எழுதியிருக்கிறேன். பாரு, நான் கையில கொடுத்தேன். அப்படியே பார்த்துட்டு ஆடி போயிட்டார். பிறகு நான் கேட்டேன், நீ எத்தனை இந்து மத வேதங்களை கற்று தேர்ந்திருக்கப்பா சொல்லு அப்படின்னு. எத்தனை வேதங்களை படிச்சிருக்க சொல்லு அப்படின்னு. உங்க அப்பா அம்மா இந்துவா இருக்கிறதுனால நீ இந்துவா இருக்கிற, அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தா நீ கிறிஸ்தவனா இருப்ப, அவங்க முஸ்லீமா இருந்தா நீ முஸ்லீமா இருந்திருப்ப. உலகத்திலே நீ சார்ந்திருக்கக்கூடிய மதம் தான் சிறந்தது, நீ படிக்கக்கூடிய வேதம் தான் உலகத்திலே சிறந்தது அப்படின்ட்டு மற்ற எல்லா வேதங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டா அதுல இருக்கிற சொல்லு அப்படின்னு. எத்தனை வேதங்கள் படிச்சிருக்க அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்து மதத்துக்கு பேஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? 4 வேதங்கள். ஆமா, ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் படிச்சிருக்கியா? இல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். 4 வேதங்களின் நாயகர் இயேசுவே. சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை எல்லாத்தையும் சொல்லி எடுத்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்ட்டு ஆதாரபூர்வம் நிரூபிச்சிருக்கேன். இந்த பாரு, நான் கையில கொடுத்தேன். அப்படியே ஆடி போயிட்டார். பிறகு நான் கேட்டேன், நீ எந்த மதத்தை சேர்ந்தவப்பா? என்னைய அப்படி கேக்குறீங்க? நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். இல்ல, நீ கிறிஸ்தவன். நீ ஆதி இந்திய கிறிஸ்தவன். இல்லையா? நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். ஏய், நீ ஆதி இந்திய கிறிஸ்தவன். இந்து மதம்னே ஒண்ணு கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்னு. என்னையா சொல்றீங்க? இத நான் சொல்லலப்பா, காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார், சிருங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், தீர்த்த சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க, சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், டாக்டர் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறார், கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், மாப்போசி சொல்லியிருக்கிறார். இந்து மதம் ஒண்ணு கிடையாது. சட்ட மேத வல்லுநர்கள் ராஜமன்னார் சொல்லியிருக்கிறார். எந்த புத்தகத்தில் எத்தனாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக இல்லவே இல்லாத இந்து மதம் அப்படின்ட்டு புத்தகமே எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தையும் காட்டினேன். அந்த புத்தகத்தை இருக்கு, எடுத்து காட்டுறேன் இப்ப உங்களுக்கு. கிபி 52ல செயின்ட் தாமஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீஷரான தோமா இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற சமயத்தில் இல்லவே இல்லாத இந்து மதம். 5 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன். எந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆதாரத்தோட இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாங்கிட்டு படிச்சு பாருங்க. பிறகு நான் சொன்னேன், கிபி 52ல செயின்ட் தாமஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீஷரான தோமா இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற சமயத்துல சைவம், வைணவம் அப்படிங்கிற இந்து சமயமே இந்தியாவில் கிடையாது. புத்த மதம், சமண மதம் மாத்திரம் தான் இருந்தது. இரண்டுமே கடவுள் கொள்கையை மறுதளிக்கின்ற நாத்திக கொள்கை உடைய மதங்கள். தோமா வந்து சொன்னதனுடைய விளைவாக முதல்ல வெளியில வந்த கிறிஸ்தவ நற்செய்தி நூல் திருக்குறள். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பக்த சுரமைகள், சித்தர்கள் எல்லாம் தோன்றி தேவாரம், திருவாசகம் எல்லாம் வெளியில வந்து கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையில் 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு தான் சைவம், வைணவம் உருவாச்சு அப்படின்னு சமய வரலாற்று ஆசிரியர்கள் தெள்ள தெளிவாக ஆராய்ந்து பார்த்தெடுத்து சொல்லி இருக்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு தான் உருவாச்சு. கிறிஸ்தவம் அப்படிங்கிற பெயர் மேலை நாடுகளில் பரவுறதுக்கு முன்னாடியே இந்தியால அது செழித்தோங்கி இருந்தது அப்படின்ட்டு எல்லா தலைவர்களுமே சொல்லி இருக்கிறாங்க. முதல் நூற்றாண்டிலே 30 லட்சம் கிறிஸ்தவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு விவேகானந்தர் ஞான தீபத்தை எழுதியிருக்கிறார். 30 லட்சம் கிறிஸ்தவங்க முதல் நூற்றாண்டிலேயே. இந்தியாவில் என்ன ஜனத்தொகை இருந்திருக்கும்? 50 லட்சம் 60 லட்சம் அப்ப இருந்திருக்குமா? முதல் நூற்றாண்டுல 50 லட்சம் 60 லட்சத்தில் 30 லட்சம் பேர் கிறிஸ்தவங்க. அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு பேரம் பேத்தி எடுத்தீங்கன்னா இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்திருக்கணும். அல்லேலூயா. என்ன பொறுத்தவரை இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு. தெளிவா தெரிஞ்சுக்க. நீ ஆதி இந்திய கிறிஸ்தவன். இந்து மதம் உருவானதே கிறிஸ்தவத்தை வச்சுதான்.
நீ கும்பிட்டு இருக்கிறே சிவன், பிரம்மா, விஷ்ணு, முருகன், பிள்ளையார், ஐயப்பன், ஓம் சக்தி, மகாவிஷ்ணு, பெருமாள், இது எல்லாம் பிதா குமார் பரிசுத்தாவுடைய ரெப்ளிகா, உருவகம். அப்ப நீங்க கும்பிடுறது நாங்க கும்பிடுறது ஒண்ணுதானையா, பேர் தானே வித்தியாசம், எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னாரு. உருவகம் என்னைக்கும் உருவகம் தான்ப்பா, உருவகம் என்னைக்கு ஒரிஜினல் ஆயிடாது. 500 ரூபாய் நோட்டு இருக்குது, 500 ரூபாய் நோட்டு எடுத்து போய் ஜெராக்ஸ் எடுத்த அப்படின்னா ஒரிஜினல் இருக்கு, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பில வரும். கவர்னரோட முத்திரை, ரிசர்வ் பேங்கோட ப்ராமிஸ் எல்லாமே இருக்கும். ஒரிஜினல் இருக்கலாம், ஜெராக்ஸ் காப்பில இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு டீ கடையில் கொடுத்து ஒரு காப்பி விடுனா கொடுப்பானா? இது 24 கேரட், இது 14 கேரட், கல்யாணி கவரிங்க ஈன்னு இழிச்சிரும். ஒரிஜினலை பிடிச்சா தான் பரலோகம் போக முடியும், டூப்ளிகேட்டை பிடிச்சா பரலோகம் போறதுக்கு முடியாது. அழகா உருவப்படுத்திருக்காங்கப்பா. பிதாவை பார்த்து எப்படி சிவனை உருவாக்குனாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படி முருகனை உண்டாக்குனாங்க, பிள்ளையாரை உண்டாக்குனாங்க, ஐயப்பனை உண்டாக்குனாங்க, பிரம்மாவை உண்டாக்குனாங்க, பரிசுத்த ஆவியானவர் பத்தி எப்படி பராசக்தியை உண்டாக்குனாங்க, மகாவிஷ்ணு உண்டாக்குனாங்க. எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக 50க்கு மேற்பட்ட பாயிண்டோட சைவமும் வைணவம் கிறிஸ்தவம் புஸ்தகமே எழுதியிருக்கிறேன். 50க்கு மேற்பட்ட பாயிண்டோட. நீ எந்த கோயிலை வேணாலும் எடுத்துக்கோ, வரதராஜா பெருமாள் கோயில் எடுத்துக்கோ, இல்ல திருப்பதி கோயில் எடுத்துக்கோ, அல்ல மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோ, எந்த கோயில வேணா எடுத்துக்கோ. சீனாய் மலையில கர்த்தர் மோசேக்கு சொன்ன அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆகம விதிகள் அப்படியே இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 969 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாலமோன் ராஜா கட்டின முதற் கற்கோயில் அப்படியே ரெப்ளிகா இருக்கும். உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், கோட்டை கதவுகள், ஜலதாரை, ஒடுக்கமான ஜன்னர்கள், மச்சு பாவுதல், சித்திர வேலைப்பாடுகள், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கொடிக்கம்பம், பலிபீடம் எல்லாம் அப்படியே ரெப்ளிகா இருக்கும். ஒவ்வொரு கோயில்களையும் பலிபீடங்கள் இருக்கு, ஆனா பலிகள் கொடுக்கப்பட்டதில்லை. ஏன் கொடுக்கப்பட்டதில்லை? இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்து பலியை நிறைவேற்றி விட்டார். இனி பலி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற பலி நிறைவேற்ற கொள்கையை சைவம் வைணம் ஏற்றுக்கொண்டு பலியை நிறுத்திட்டாங்க. இதுதான் உண்மை. எல்லாத்தையும் உருவகப்படுத்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சதை அவங்களால உருவகப்படுத்த முடியல, வெறுமனை எழுதி மட்டும் வச்சுட்டாங்க. அஸ்வமேத யஜ்ஞம் பிரம்மசூத்திரத்துல, நானே பலியாகிறேன் பிருகதாரணி உபனிஷத்துல, அஸ்வமேத அத்தியக்ஷம் கண்ண பரமாத்மா பகவத்கீதையில, விஸ்வகர்மா பலியாக்கப்பட வேண்டும் சாந்தோக்கிய உபனிஷத்துல, புருஷா பலியாக்கப்பட வேண்டும் புருஷ சூக்தத்துல, பிரஜாபதி பலியாக்கப்பட வேண்டும் சாதாரண வசனத்துல, இனி இன்று தேகத்துடன் நானே பலியாகிறேன் கண்ண பரமாத்மா மகாபாரதத்துல. ஆனா எந்த தெய்வம் மரிச்சிருக்கு? எந்த இந்து தெய்வமே மரிக்காம இருக்கிற சமயத்துல இந்து மத வேதங்கள்ல, வேதாந்தங்கள்ல, உபனிஷத்துக்கள்ல, பிரமாணங்கள்ல ரத்த பிரதோஷனம், பாவ விநாசம், ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சம்பூர்ண மகாபாரதத்தை சொல்லப்பட்டிருக்கு, தாண்டிய மகாபிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கு. எந்த தெய்வமே மரிக்காம இருக்கிற சமயத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தினா தான் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லிருக்க. யார் சிந்திருக்கா? சொல்லப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். அதை பத்தியா சொல்லப்பட்டிருக்காங்க. மத்த எல்லாத்தையும் உருவப்படுத்தினாங்க, இதை உருவப்படுத்த முடியல, வெறுமனை எழுதி மாத்திரம் வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. திருவண்ணாமலையில பப்ளிக் மீட்டிங் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணேன். எல்லாம் ரைட்டிங்ல கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பேரு, என்னுடைய விலாசம், என்னுடைய போன் நம்பர் எல்லாம் இருக்கு. ஆதாரம் எல்லாம் நான் எழுத மாட்டேன். எப்படி அவங்க உருவப்படுத்திருக்காங்க அப்படி சைவம் வைணவம் கிறிஸ்தவம் அப்படிட்டு சிடியை போட்டிருக்கேன் 10 ரூபாய்க்கு. ஆடியோ தான் போட்டேன். லண்டன்ல ரோஷன் அப்படிங்கிற ஒரு பிரதர் இதுக்கு வீடியோ எஃபெக்டே கொடுத்திருக்கிறார், வாங்கி எடுத்து பாருங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குலசேகரம், கடைக்காவளை, தக்கலை, அழகர்கோணம், கருங்கல், ஐரணிபுரம், தேங்காய்பட்டினம், புதுக்கடை, இப்படி பல இடங்களில் பப்ளிக் மீட்டிங் பேசினேன். இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நாகர்கோவில் என்னுடைய ஹெவன் டிவியில நேருக்கு பேட்டி கேட்டாங்க. அவங்க கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் சொன்னேன் லைவா. அதையே முக்திக்கு வழி கிறிஸ்தவமே, பரலோகம் போறதுக்கு, சொர்க்கம் போறதுக்கு, கைலாசம் போறதுக்கு, வைகுண்டம் போறதுக்கு ஒரே வழி கிறிஸ்தவம் தான், வேற ரூட்டே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். இந்து மதம் இந்திய மதமா புஸ்தகமே எழுதியிருக்கிறேன். தெய்வமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா தெய்வத்தை தேடுவோம் வாருங்கள் அப்படி இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. நாக்கு பிடிங்கிற சாமா. அல்லேலூயா. ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்களே கர்வாப்சி, கர் அப்படின்னா வீடு, வாப்சின்னா திரும்பி வருதல். இந்து மதத்திலிருந்து போனாங்க, இந்து மதத்துக்கு திரும்பி வர்றாங்க அப்படி சொல்றாங்களே, அவங்களுக்கு சரியான பதில்
கர்வாப்சி அப்படிங்கிற புஸ்தகமே இருக்கு. ராமருக்கு கோயில் கட்டியே தீர்வோம் சொல்றாங்களே, ராமர் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கேரக்டர். பைபிள்ல இருக்கக்கூடிய 2ஆம் ராமசேஸ், மோசே, இவங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான கதாபாத்திரம் தான் ராமர். ராமாயணம் இந்தியாவில் நடந்ததுக்கு எந்த விதமான ஆதாரமும், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கறத ஆதாரபூர்வமாக நிரூபித்து ஒரே ஒரு விளவன் சமய வரலாற்று ஆசிரியர் தெள்ள தெளிவா எழுதியிருக்கிறாங்க. ராம ஜென்ம பூமி 5 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கு. சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட நாடுகள், நகரங்கள் எல்லாம் என்ன கதியாச்சு? மேதிய சாம்ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பாலஸ்தீன சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம், நினிவே பட்டணம், தீரு பட்டணம், நோப் பட்டணம், அஸ்வத் பட்டணம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நிரூபித்து சிலை வணக்கம் சின்ன பின்னப்படுத்தியது. சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட நாடுகள், நகரங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு, தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆதாரத்தோட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் சொல்றது புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். எடுத்து படிச்சு பாருங்க. கிறிஸ்தவங்க மத மாற்றத்தில் ஈடுபடல. மத மாற்றத்தில் ஈடுபடுறவங்க அவங்க தான் RSS. மத மாற்றம் ஒரு பார்வை. குஜராத்ல, ஒரிசால, பீகார்ல, யூபியில எங்கெங்க எத்தனை கிறிஸ்தவங்களை அடிச்சிருக்காங்க, எத்தனை திருச்சபை அடிச்சிருக்காங்க, எத்தனை ஊழியக்காரங்களை, போதர்களை அடிச்சிருக்காங்க, கைய காலை ஒடிச்சிருக்காங்க, மண்டையை உடைச்சிருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனாம் தேதி, அது FIR நம்பர் என்ன, எல்லாத்தையும் ஆதாரத்தோட அவங்களுடைய சீக்கிரட் அஜெண்டா முதற்கொண்டு மதம் மாற்ற ஒரு பார்வை அப்படிங்கிற புத்தகமே இருக்கு. வாங்கிட்டு படிச்சு பாருங்க. கிறிஸ்தவனை எதிர்த்தா என்ன கதி ஆகும்? திருச்சபை எதிர்த்தா என்ன கதி ஆகும்? கிறிஸ்தவ ஒன்னும் செய்ய மாட்டான், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் அவர்களுக்காக களம்பிறங்குவார். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் மதமாற்ற தடைச்சட்டத்தை அமலாக்கம் பண்ணுவதற்கு காரணகர்த்தாவ அந்த சங்கராச்சாரியார், சங்கரராமன் கொலை வழக்கில் மாட்டிட்டு பல வருஷங்கள் கோர்ட்டு கலைஞ்சாரு. பாண்டிச்சேரி கோர்ட்ல கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாங்க. இப்ப மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் கோர்ட்டுக்கு அலைய போறாரு தெரியாது. தமிழ்நாட்டில் மதமாற்ற தடைச்சட்டத்தை அமலாக்கம் செய்த ஜெயலலிதா அலுவலர்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் எடியூரப்பா கிறிஸ்தவர்களுக்கும் தேவாலயங்களுக்கு எதிராக நடந்த அத்தனை அட்டுகளுக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பதவிகள் இருந்து ஜெயிலுக்கு போய் பல ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இன்னைக்கு வெடிபதுங்கிட்டு நிற்கிறாரு. குஜராத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் தேவாலயங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கு எதிராக நடந்த அத்தனை அட்டுகளுக்கு அந்த அரசு ஆதரவாக செயல்பட்டது. பெரிய பூகம்பத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆயிரக்கணக்கான பேர் செத்து விழுந்தாங்க. பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் நாசமாச்சு. அங்க நடந்த அத்தனை என்கவுண்டர்களை சிபிஐ என்கொயரி பண்ணி FIR போட்டோம் சொன்னது மாத்திரமல்ல, சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் இதுவரைக்கும் எடுத்துட்டு 31 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. கந்தகாரில் நடந்த அத்தனை அட்டுகளுக்கு காரணகர்த்தாவாக இந்த பிரமோத் மாஜினால் தம்பியை சுட்டுக் கொண்டுட்டான். கந்தமால் நடந்த அத்தனை அட்டுகளுக்கு காரணகர்த்தாவாக 11 பேரை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஊழியக்காரனை எதிர்த்தா, திருச்சபை எதிர்த்தா கிறிஸ்தவன் ஒன்றும் செய்ய மாட்டான், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் அவளுக்காக களமிறங்குவார். அல்லேலூயா. இன்னும் பல ஆதாரத்தோட இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.